மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி அடையக்கூடிய தருணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியாதிபதி சனி பகவான், தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ர பயிற்சி அடைகிறார். அந்த தருணத்தில் மற்ற கிரகங்களுடைய கோட்சார நிலைப்பாடோட மகர ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்படாத மிகப்பெரிய அதிசயம், ஆச்சரியம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்ர பயிற்சி அடையும் பொழுது ஏற்படுது. அப்படி என்ன சார் அதிசயம், அப்படி என்ன சார் ஆச்சரியம்? இதுவரை ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் மிஞ்சி போனால் ஒரு கிரகம் தொடர்பு இருக்கும், அல்லது 2 கிரகம் தொடர்பு இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 3 கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும். ஆனால் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவானுடைய தொடர்பு எல்லா கிரகங்களுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு சாரம் கொடுக்கிறார். பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் தான் குரு பகவான் இருக்கார். குரு பகவானோடு இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் சாரம் கொடுக்கிறார். பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் சூரியன். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை 3வது பார்வையை பார்க்க செய்கிறார். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் இருக்கிறார் சனி பகவான், புதனுடைய வீட்டை பார்க்கிறார். சுக்கிரனும் கேதுவும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 8வது பாவகத்தில் இருக்காங்க. சுக்கிரனுடைய வீட்டை சனி பகவான் பார்க்கிறாரு, சுக்கிரன் சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறாரு, கேதுவும் சனி பகவானுடைய வீட்டு. அப்போ மகர ராசிக்கு 2வது பாவகத்தில் தான் ராகு இருக்கிறாரு. மகர ராசிக்கு 10வது பாவகத்தில் சந்திரன் இருப்பார், சந்திரனை 10வது பார்வையை பார்க்கிறார். அப்போது எல்லா கிரகங்களுடன் சனி பகவான் ஜூலை மாதம் 26ஆம் தேதி அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்படுத்துது. இந்த மாதிரி ஒரு அதிசயம் இதுவரை ஜோதிட சாஸ்திரத்தில் ஏற்படலை. சரி, இந்த அதிசயம் ஆச்சரியம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? சாதகமாக இருக்குமா சார், இல்லை பாதகமாக இருக்குமா சார்? பொதுவாக மகர ராசியில் பிறந்தவங்க 10 ரூபா கொடுத்து இதில் தான் பொழைக்கணும், பொழைச்சி காட்டிடுவீங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த 10 ரூபாய் பொழப்பு தான். ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு நீங்கள் லாக்கிப்பட மாட்டீங்க, அகலக்கால் வைக்கிறதுக்கு லாக்கிப்பட மாட்டீங்க. ஒருத்தரை கெடுக்கணும், அழிக்கணும், ஏமாத்தணுன்ற எண்ணம் புத்தி சிந்தனை சுட்டு போட்டாலும் வராது. சொல்லப்போனால் அதுக்கெல்லாம் நீங்கள் லாக்கியப்பட மாட்டீங்க. சரி, ஒரு 2 வருட காலமாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்க, பொருளாதார ரீதியாக சங்கடங்கள் பட்டுக்கிட்டு இருக்கிற மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தரப்போகுது. ஏன்னா சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் தர்றதில்லை. நம்ம செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில், நம்மளுடைய தசாபுத்தி அடிப்படையில் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு பாதையை உருவாக்கி தரும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கோட்சார நிலைப்பாடுகள் 100% மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. ஏன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் தன்னுடைய சுயசாரம் பார்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருந்து 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி அந்த டேட்டே பார்த்திங்கன்னா சனி பகவானுக்குரிய ஒரு நம்பர் தானுங்க. 26 2 6 8 வக்ர நிலை எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 4 மாதம் 4 நாள், அதுவும் 8. அப்போது ஜூலை மாதம் 26 தேதியிலிருந்து புதுமையான முயற்சிகள் எடுங்க. ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வேலையில் மாற்றங்கள் செஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் நல்லா இருக்கும். தொழில்காரகன் 3வது பாவகத்தில் வக்ரம் அடையும் பொழுது நமக்கான ஒரு சூழல், அதாவது நம்ம முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்தும். நான் 1 வருஷமாக ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கிறேனுங்க, 4 வருஷமாக ஒரு விஷயத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை கிணத்துல போட்ட கல் மாதிரி ஒரே நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறேன்,
தொழில் நிமித்தமாக மகர ராசியில் பிறந்தவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தேவையா தேவை இல்லையான்றது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு விதமான தொழில் இருக்க தான் செய்யுது. 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களிருந்து 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வரை உங்களுடைய தொழில் நிமித்தமாக மாற்றங்களை செஞ்சுக்கிடணும்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி நல்ல நேரம் பார்த்துக்கோங்க. அதுபோக மகர ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய வீட்டிலிருந்து தனகாரகன் உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பண பிரச்சனை இருக்குது சாமி, கடன் பிரச்சனை இருக்குது சாமி, தீருமா தீராதா, இதை நான் தீர்த்துட்டு போவேனா இல்லை தீராமல் போய் சேர்ந்துருவேனான்ற மன அழுத்தம் சில பேருக்கு இருக்கும். இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் பயிற்சி, அதாவது வக்ர பயிற்சி அடைகிறார் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியாக உங்களுக்கு 40 நாள் கழிச்சு, ஜூலை மாதத்துலேருந்து 40 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. சார் என்னத்துக்கு சார் அந்த 40 நாள்? தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்துக்கு வருவார். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் அல்லவா? அப்போ ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து 40 நாளில் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சுபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போது சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். இது எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்கும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில். அப்போ நமக்கு ஜூலை மாதத்துலேருந்து சரியாக 20 நாளில் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துரும். 10 கோடி ரூபாய் கடன் இருக்குதுன்னா 10 கோடி ரூபாய் கடன் அந்த நேரத்தில் தீர்ந்து போயிடுமா சார்? 10 கோடி ரூபாய் கடனை தீர்றதுக்கான பாதை நம்ம எதிர்பார்க்கறது அதுதானே. நமக்கு ஒரு பாதை கிடைச்சா போதுமானது. என் திறமையை வெளிக்காட்டிக்கிறேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வை நான் தேடிக்கிறேன், என் பொருளாதார பிரச்சனையை அவங்க கட்டணும் இவங்க கட்டணும் அந்த எதிர்பார்ப்பு இல்லை, என் பிரச்சனையை நான் சரி பண்ணிக்கிறேன், சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் தரக்கூடியது ஜூலை மாதத்திலிருந்து 40வது நாளில். சார் மாறுமா சார்? மாறுன்ற நம்பிக்கை, நீங்கள் சம்பாதிக்க மாட்டீங்க சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அனுபவித்து சொல்லுங்கள். அதை விட மிகப்பெரிய ஒரு பிரார்த்தம் இருக்குதுங்க. அப்படி என்ன சாமி பிரார்த்தம் அப்படின்னா, மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரபாகியத்தில் இருக்கிற சங்கடங்கள் சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் ஏற்படுத்த போகுதுங்க. அதாவது வக்ர பயிற்சி காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதி நிறைய பேருக்கு தெரியும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதி, அதுபோக உடல்ஸ்தானாதிபதி, படிப்பு ஸ்தானாதிபதி. அப்போது உங்கள் ராசிக்கு 2 கூடிய கிரகம் புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு சாரம் கொடுக்குறாரு. உங்கள் ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்ன சாமி அப்படின்னா, வருடக்கணக்காக வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க குழந்தை பாக்கியத்துக்காக. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, நான் பிரம்மச்சாரியாக இருந்திருந்தாலாவது சந்தோஷமாக இருந்திருக்கோம், சம்சாரியாக ஆயிட்டேனுங்க, தாய் தகப்பன் ஆக முடியல என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் 100% புத்திர வளர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. பார்க்காத வைத்தியம் இல்லை சாமி, பண்ணாத பரிகாரம் இல்லை சாமி, போகாத கோவில் குளம் இல்லை, நல்லது நடக்கலை, இந்த நேரத்தில் நல்லது நடந்துட போகுதா? அதாவதுங்க ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா முழுமையான ஒரு நம்பிக்கை. நான் சொல்கிற விஷயத்தில் உடன்பாடு இருந்து இந்த நேரத்தில் இயற்கையோ செயற்கையோ எது எப்படி இருந்தாலும் குழந்தை பாக்கியம் உருவாகிறது உறுதி, நம்ம வம்ச விருத்தியாகிறது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. சரியா? தைரியமாக கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். அதுபோக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 9வது பாவகத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்த்துட்டாரு, பிதிருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பார்க்க போகிறாரு. பிதிருஸ்தானம் அப்படின்னா முன்னோர்கள், தாய், அதாவது தகப்பனுடைய இடம். அப்போது உங்கள் முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் முழுமையாக இந்த நேரத்தில் உங்கள் மேலே ஏற்படும். உங்கள் தொழிலில் அல்லது உங்களுடைய குடும்பத்து மேலே, உங்களுடைய புத்திரபாகியம் எது எப்படி இருந்தாலும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா சனி பகவானை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விதிகாரகன், கர்மகாரகன், தொழில்காரகன், நிறைய நம்ம சொல்ல தானே செய்கிறோம். அப்போது சனி பகவான் பிதிருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய சாரத்தில் இருக்கிறாரு. பிதிருக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கு நட்சத்திரம் கொடுக்குறாரு.
பிதிருக்காரகன் சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. ஆதாரம் இதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறை இருக்குது. அப்போது சூரியனுக்கு என்ன சார் உறவு முறை அப்படின்னா, பிதிருக்காரகன், தகப்பன், தந்தை. அப்போது அந்த தந்தை குரு பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் சனி பகவானுடைய சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்பாவுக்கு எனக்கும் சங்கடமாக இருக்குது, இந்த நேரத்தில் சரியாயிடும். அப்பா மகனுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாயிடும். இந்த பூர்வ புண்ணிய சாபம் இருக்குதுன்ட்டு நான் ராமேஸ்வரம் போனேனுங்க, அங்கே போனேனுங்க, இங்கே போனேனுங்க, அந்த பரிகாரம் பண்ணேன், இந்த பரிகாரம் பண்ணேன். வீட்டில் அண்ணன் தம்பிங்க 5 பேர், யாருக்கும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடந்தது யாருக்கும் குழந்தை பிறக்கல. இந்த மாதிரி பூர்வ புண்ணிய சாபங்களுக்கு இந்த நேரத்தில் பரிகாரங்களெல்லாம் செய்ய வேண்டாம். உங்கள் முன்னோர்களுடைய நினைவேடம் எதுவோ அந்த இடத்துக்கு போய் ஒரு தலவாழை இலை வாங்கி அந்த இடத்துல வச்சு அவங்க விருப்பப்பட்டது எல்லாமே வச்சு படைச்சிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது, ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். அப்போது முன்னோர்களுடைய வழிபாடு இந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி நீங்கள் தேடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஜூலை மாதம் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி, பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறது, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், புத்திர பாக்கியம், இந்த மாதிரியான சூழல் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவித்து சொல்லுங்க, ஆராய்ச்சின பலன் சொல்லியிருக்கேன். அதுபோக இதுக்கு முன்னாடி வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்களை, தசாபுத்தி பலன்களை ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்தேனுங்க. வேலை நிமித்தமாக பிஸியாக இருந்ததுனால கொஞ்ச நாளாக நிறுத்தி வச்சுருந்தேன். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் மீண்டும் இந்த சாதக புத்தகத்தை நான் எழுதி கொடுக்குறேனுங்க. இது என்னுடைய முழுக்க என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுனால. ஏன்னா நாம் போனாலும் நம்மளுடைய நினைவுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் முழுமையான சாதக புத்தகம், ஒருத்தருடைய சாதக புத்தகம் 116 பக்கம் இருக்கும். 116 பேப்பர். 116 பேப்பர்னால் கிட்டத்தட்ட 232 பக்கம் இருக்கும். அப்போ இது முழுமையான சாதக புத்தகம். ஒருத்தருடையது 3/4 கிலோ வரும், 750 கிராம் வரும் ஒரு நோட்டுடைய வெயிட்டு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த சாதக புத்தகம் எழுதணும்னா உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், தாய் பேர், தந்தை பேர், ஊர் பேர், வீட்டு அட்ரஸ்ஸு எல்லாமே தேவைப்படும். 1.5 மாதம் டைம் ஆகும். கிட்டத்தட்ட 40-45 நாள் ஆகும் இந்த ஜாதக புத்தகத்தை எழுதி அனுப்புறதுக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த நாட்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலன்களை தெரிஞ்சுக்கிடணும்னா ஜாதகத்தை அனுப்பி வைங்க. பிரமாதமாக கணக்கு போட்டு பலன் பார்த்து சொல்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணங்களில் மகர ராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.